வருங்கால பிள்ளைகளுக்கெல்லாம் நாம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும்னா சின்ன கதை மூலமா சொல்லலாங்க. இது ரொம்ப குட்டி கதை, 3/4 நிமிஷம் குட்டி கதை. அப்படி பார்த்துட்டே இருங்க, சுவாரஸ்யமா இருக்கும். ஒருத்தர் சின்ன இட்லி கடை போட்டிருந்தாருங்க. இட்லி கடை வியாபாரம் நல்லா ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துல திடீர்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவருக்கு ரொம்ப பதபதப்பா இருந்துச்சு. அப்ப அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருந்தாரு. யாரெல்லாம் மனசு கஷ்டமா இருக்காங்களோ, சஞ்சலமா இருக்கோ, அந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னா அவர் அந்த சஞ்சலத்துக்கு ஒரு தீர்வு சொல்றாருன்னு எல்லாரும் போனாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணாரு, கரெக்டா போய் அந்த சாமியாரை போய் பார்த்து தான் பிரச்சனையை சொல்லுவோன்ட்டு அந்த சாமியார்கிட்ட போய் சொன்னாரு. சாமி, நான் ஒரு சின்ன இட்லி கடை போட்டிருக்கேன் சாமி. நல்லது, இந்த இட்லி கடை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு சாமி. இப்ப பக்கத்துல ஒருத்தர் பெரிய ரெஸ்டாரண்ட் திறந்துட்டாரு. அப்பனா என் இட்லி கடை ஓடாதே சாமி, நான் என்ன சாமி செய்யட்டும்னு. உடனே சாமியார் கேட்டாரு, நீ சாமி எப்படிப்பா கும்பிடுவேன்னு கேட்டாரு. உடனே அதுக்கு இவர் சொன்னாரு, டெய்லி நான் நல்லா இருக்கணும், என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், என் இட்லி கடை நல்லா ஓடணும்னு சாமி கும்பிடுவேன் சாமி அப்படின்வாரு. உடனே அதுக்கு பெரியவர் சொல்வாரு, நீ இனிமேல் அப்படி சாமி கும்பிடாத, உன் இட்லி கடை நல்லா ஓடணும்னு உனக்கு ஐடியா இருந்துச்சு, நீ நல்லா இருக்கணும்னா இனிமே சாமி கும்பிடும்போது நான் நல்லா இருக்கணும், என் இட்லி கடை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த ரெஸ்டாரண்ட் முதலாளி நல்லா இருக்கணும்னு கும்பிடு அப்படின்னாரு. உடனே என்ன சாமி இப்படி சொல்றீங்கன்னு, நீ போய் கும்பிடு, அப்புறம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் நீ பாருனாரு. சரின்னு சந்தோஷமா வந்துட்டாரு. சாமியார் ஒரு தீர்வு சொல்லியிருக்காரு, அதுபடி பண்ணுவோன்னு மறுநாள் சாமியார் சொன்ன மாதிரியே கும்பிட்டாரு. நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைய நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எதிர்த்தாப்புல இருக்க ரெஸ்டாரண்ட் முதல்ல நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிட்டுட்டே இருந்தாருங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு இதே சாமியார் ஊருக்கு வந்திருந்தாருங்க. நம்மால் போய் பார்க்கவே இல்லை, பிஸியா இருந்தாரு. ஒரு நாள் தெருவில் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு சாமியார் கேட்டாரு, இட்லி கடை தம்பி இங்க வாங்க, அன்னைக்கு என்கிட்ட தீர்வு கேட்டீங்களே, வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டாரு. சாமி, நல்லா இருக்கேன் சாமி அப்படின்னாரு. அப்புறம் உங்க இட்லி கடை எப்படி இருக்குன்னு கேட்டாரு. உடனே நம்மால் சொன்னாரு, இட்லி கடையை மூடிட்டேன் சாமின்னாரு. ஐயோ, இட்லி கடையை மூடிட்டீங்களா? நான் சொன்ன மாதிரி நீங்க சாமி கும்பிடலையா அப்படின்னு கேட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி தான் சாமி கும்பிட்டேன், அப்புறம் எப்படி நீங்க இட்லி கடையை மூடினீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இட்லி கடைக்காரர் சொன்னாரு, நீங்க சொன்ன மாதிரியே சாமி கும்பிட்டேன், இட்லி கடையை மூடிட்டேன், ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டேன்னு சொன்னாருங்க. இதுதான் வாழ்க்கையின் வளர்ச்சி. நம்ம வாழ்க்கையில வளரணும்னா நம்ம பக்கத்துல இருக்கவங்களும் நல்லா இருக்குன்னு நம்ம சாமி கும்பிட்டா நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா வளரும்னு நம்ம தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுங்க.